வேடசந்தூர் மார்க்கெட் ரோட்டில் அமைந்துள்ள வேடசந்தூர் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலினுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடான் உறவின் முறையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்களாக இருக்கக்கூடிய ஏ சிங்காரவேல் நாடார், தெய்வ திரு ரத்தினம்மாள், எஸ் முனியப்பன் உஷா, எம் பாலஹரிஹரன், எம்காம் எல்எல்பி, ஸ்ரீ தங்கவிலாஸ் ஹரி ஹார்ட்ஷிப்ஸ் பழனி, டி சரவணகுமார் பாலேஸ்வரி, எஸ் ஸ்ரீ மகிழ்மித்ரா, எஸ் சிவன்யா ஸ்ரீ ஆகிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி வெகு திரளாக வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டுங்க. கைதட்டுனா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே இது சித்திரை மாதம், போன மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் என்ன சிறப்புனா நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். முருகன் தெய்வானையை கரம் பிடித்த மாதம் பங்குனி மாதம். ராமன் சீதையை கரம் பிடித்த மாதம் பங்குனி மாதம். சிவன் பார்வதியை திருமணம் முடித்த மாதம் பங்குனி மாதம். ஆண்டாள் திருமணம் முடிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த சித்திரை மாதத்துக்கு என்ன சிறப்புனா நாளைக்கு மதுரைக்குள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு ராத்திரிலேருந்து மதுரைக்குள்ளே நுழையவே முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எல்லா திசையிலிருந்தும் மக்கள் குவிந்த மனம் இருக்காங்க இங்கே மதுரையில். நாளைக்கு என்ன சிறப்புனா அந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி சொக்கநாதருடைய திருமணம் நடக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை செஞ்சுருக்காங்க. பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பக்தி நிறைய குறைஞ்சி போச்சு. எங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஒருத்த மட்டும் ஒத்துக்கிற மாட்டான். சாமி எங்கே இருக்கு காட்டு. அப்போ நான் கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறான். டேய் சாமிலாம் இருக்குடா காட்டு. டேய் இதெல்லாம் காட்ட முடியாதடா, உணரணும்டா. அப்போ ஒன்று செய். அவன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். ஒன்று செய். இன்னைக்கு பூரா நான் சும்மாவே உட்காந்துருக்கேன். நான் அள்ளி சாப்பிட மாட்டேன். சாமியாக எனக்கு சாப்பாடை ஊட்ட சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேங்கிறான். ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த காட்டு பக்கமாக கோயிலுக்கு போனவங்க ஒரு 10 பேர், இந்த புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் கட்டிட்டு போனவங்க பெரிய மரத்தை பார்த்த உடனே சார் இது நிழலாக இருக்குது, இங்கே உட்காந்து சாப்பிடணும்னு இந்த புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதத்தையும் பிரிச்சுருக்காங்க. அந்த பக்கம் காட்டுக்குள்ளேருந்து ஒரு 10 பேர் அருவா கம்பு வேலோட கொள்ளையடிக்கிறவங்க ஒடியாந்துருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சோத்தை போட்டுட்டு இவங்க ஒடியாந்துட்டாங்க ஊருக்கு. அவங்க யாருன்னா அந்த ஏரியாவில் கொள்ளையடிக்கிறவங்க. அந்த மரத்துக்கு கீழே வச்சு தான் பங்கு விரிப்பாங்களாம். வந்து பார்த்துருக்காங்க, வெறும் சோறாக இருந்திருக்கு. லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம். டேய் நம்ம இங்கே தான் வச்சு பங்கு விரிக்கிறோம்னு எவனோ கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் சோத்தில் விஷத்தை கலந்து இங்கே வச்சுருக்காங்க. சாப்பிட்டோம்னா செத்துருவோம் அப்படின்னு இருக்கான். இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் அப்படி தாண்டா இருக்குன்னு. மேலே பார்த்துருக்காங்க. மேலே தான் நம்மளால் உட்காந்துருக்கானே, சாமி இல்லைன்னு சொல்லவே. அவன் மேலே உட்காந்து சாமி இல்லை சாமி இல்லை முனங்கல் சத்தம் கேட்டிருக்கு. டேய் இவன் தாண்டா நம்ம செத்த உடனே ரூட்டு சொல்கிறதுக்கு மேலே ஆளாக உட்கார வச்சுருக்காங்க. அவனை கீழே இறக்கியிருக்காங்க. இறக்கி கீழே உட்கார வச்சு இந்த சோத்தள்ளி அவன் வாயிலே வச்சு குத்தியிருக்காங்க. சாப்பிட்றான். அவன் சாமி இருக்குன்னே உட்காந்து சாப்பிட்ருக்கான். அப்போ மனுஷன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இறைவன் செய்வான். ஆனால் பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் பக்தி நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. ரோட்டில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான். மாரியம்மா நான் அவசரமாக திண்டுக்கல் போய்க்கு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக் இட். மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு தான் அண்ணன் பைபாஸில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில் போய் 1 ரூபா ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வம் நம்மளுக்கு 1 ரூபா தெய்வத்துக்கு கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு 100 ரூபா கொடுக்கும். அதுக்காக 5 ரூபாய் உண்டியலில் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கப்படாது. நான் இடம் வாங்கணும், பசு வாங்கணும், பங்களா வாங்கணும். 5 ரூபாய்க்கு எவ்வளோ தான் செய்யும் அந்த ஆத்தா. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நாங்கள் வேடசந்தூர் பகுதிக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே எங்களுக்கு வர்த்தக சங்கத்தில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நிறைய நாங்கள் பழக்கப்பட்ட பகுதி. இந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம். நம்ம ஒரு மனுஷனை நன்றி இல்லாமல் இருந்தாலும் அவனை நன்றி கெட்ட நாயன் தான் திட்டுறோம். இவனை நன்றி கெட்ட குரங்குன்னு திட்டிருக்கோமா? நன்றி கெட்ட மாடுன்னு திட்டுறோமா? நன்றி கெட்ட நாயன் தான் திட்டுறோம்.
ஏன் நன்றி கெட்ட நாயன் திட்டம் தெரியுமா? ஒரு முனிவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அப்போ ஒரு நாய் வந்து பக்கத்தில் ரொம்ப நோஞ்சானா நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த முனிவர் சாப்பிட்டதில் கொஞ்சம் அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ நாய் சாப்பிட்டு உஷாராயிடுச்சு. நாய் கொளுத்தா சும்மா இருக்குமா? காட்டுக்குள்ளே ஓட வர இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் 6 மாதம் சென்று இந்த நாய் திருச்சி ஒடியாந்துருக்கு. முனிவர் கேட்டிருக்காரு, ஏன் நாயே ஒடியார? ஐயா, என்னை ஒரு ஓனாய் விரட்டுது அப்படின்னோடனே, கவலைப்படாத, ஓனாய் விரட்டுதா, இதுக்கு ஏன் கவலைப்படுறாயின்னு கமண்டலத்தில் தண்ணி எடுத்தார், தெளிச்சார், ஓனாயா மாறு. இப்போ நாய் ஓனாயா மாறிடுச்சு. இப்போ அந்த ஓனாயை சண்டை ஓட்டு விரட்டிட்டு இது சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு திருப்பி 6 மாதம் கழிச்சு இந்த ஓனாய் ஒடியாந்துருக்கு. ஏன் ஓனாயை ஒடியார? என்னை ஒரு புலி விரட்டுது, இதுக்கு ஏன் கவலைப்படுற? டொப் புலியாக மாறிடுச்சு. இப்போ புலி சுற்றிக்கு தெரிஞ்சு திருப்பி 6 மாதம் கழிச்சு ஓடியாந்துச்சு. ஏன் ஓடியார? என்னை ஒரு சிங்கம் விரட்டுது, இவ்வளோ தானே, சிங்கமாக மாறு. இப்போ சிங்கமாக மாறிடுச்சு. இந்த நாய் சிங்கமாக மாறிடுச்சு. இப்போ காட்டுக்கே ராசா இந்த நாய் சிங்கம் சுற்றி வந்துச்சு. இப்போ இந்த சிங்கம் நினச்சிச்சு, நம்ம நாயாக இருந்த ஓனாயாக மாற்றினா, ஓனாயாக இருந்த நம்மளை புலியாக மாற்றினா, புலியாக இருந்த நம்மளை சிங்கமாக மாற்றிட்டான். நாளைக்கு ஒரு எலியை கூட இந்த முனிவர் சிங்கமாக மாற்றி விட்டு நம்மளை போட்டிக்கு விட்டுருவான். முனிவரை சோழியை முடிச்சிருவோம்னு முனிவருக்கு பின்னாடி இப்படி சுற்றி வந்திருக்கு. முனிவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அட நாயே, உன்னை எப்படிலாம் மாற்றினேன், நீ நன்றி கிட்டத்தனமாக என்னையவே க்ளோஸ் பண்ண வரியன்னு தண்ணி எடுத்தார், அடித்தாரு சிங்கத்து மேலே. சரி, நன்றி கட்ட நாயன்னாரு, நாயாக மாறிடுச்சு. அதனால தான் நம்ம நன்றி கட்ட நாயன்னே ஒரு மனுஷனை திட்டுறோம். இப்போ நிறைய நாய் அப்படி இருக்கு. அதனால தான் சொல்ல வேண்டியது இருக்குது. வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்குது. இந்த கதையை நீங்கள் ஒரு இடத்துல சொல்லு, வாழ்க்கை அப்படி இருக்குது. அதில் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா. சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் விளங்குவானா விளங்க மாட்டானா, இவ்வளவுதான் தலைப்பு. பெரிய வித்தியாசமான தலைப்புலாம் கிடையாது. இது ஒரு இசை கலந்த ஒரு பாட்டு பட்டிமன்றம். இதில் ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறத அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா, அழகா சொன்னா, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே பாடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் எண்ணிக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு போட்டு கொடுங்க. ஏன்னா அந்த திருமணங்கிறது ஒரு காலத்தில் வீட்டில் பந்தல் போட்டு சாப்பிட்டோம். வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பங்காளிலாம் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் அங்கே நடந்துச்சு. இங்கே இப்போ எங்கே கல்யாணம் நடக்குது? மண்டபத்தில் நடக்குது. நீங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே வாங்க, நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு இப்படியே வாங்க. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தெரில, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனை தெரில, இடையில எவனே தெரியாமல் 200 பேர் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அடித்த பத்திரிக்கை 1000 சாப்பிட்றவன் 1200 பேர் சாப்பிட்றான். எங்கள் ஊர்லலாம் இப்போ டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. மொய் வைக்கிறவனுக்கு பூரா விரலில் மை வச்சு விட்டாங்க, இந்த ஓட்டுக்கு வச்சது மாதிரி. அதை ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணால், வீட்டில் இருந்து 5 ரூபாய்க்கு மைப்பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்ருக்காயா. இது பொண்ணு அப்பா பிடிச்சி விட்டான். ஏய், நீ மொய் வைக்கல. அவன் சொன்னான், எனக்கு நீ பத்திரிக்கை வச்ச. அது இப்போ அந்த எல்லாரும் இப்படி மை வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ டெக்னிக் மாற்றிட்டாங்க எங்கள் ஊர்லாம்.
கம்ப்யூட்டரில் மொய் எழுதுறாங்க. பேராசிரியர் பழனி, எந்த ஊர்? சென்னை. 5001 ரிசிப்ட் கையில் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். இந்த ஓடிபியை காட்டினா தான் பந்தியிலே சாப்பிட விடுறாங்க. அதை ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணி 2 பேர் போய் சாப்பிட்ருக்காயா. அதை பிடிச்சி விட்டாங்க. டே ஃபார்வேர்டு மெசேஜ் தானே இது. அப்போ இப்படிலாம் கல்யாணம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையில் மாமியா மருமகிட்ட சண்டை போடுது, மருமக மாமியாட்ட சண்டை போடுது. எங்கள் அம்மா போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்கிறா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் 20,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வாங்கி வச்சிருக்கேன்ல, எப்போ கட்டுறது? போன மாதம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு. இவன் சொல்கிறா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவானே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதுரி, எப்படி அழுவாயின்னு கேட்டு. அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் இவ கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருந்திருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் செத்தனை எந்திரிச்சு உட்காந்துட்டான். உங்கள் இம்சை ரங்கம் தானடி நான் போய் சேர்ந்தேன், இங்கே வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கலேன்னு. இப்போ ஜாக்கெட்டில் ஏன் செல்லு மாட்டிக்கிட்டு. அப்போ வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா? உண்மையிலே இந்த டச் போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அவ்வளோ பேரும் கைதட்டுறாங்க. இந்த கைதட்டுற எல்லாத்தையுமே இந்த டச் போன் இருக்குதானே, இருந்தால் தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். திருமண வாழ்க்கை அப்படி இருக்கு. நல்லா இருக்கா? சரியில்லையே. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ முடியலையே. பாருங்க எவ்வளவு ஆத்துக்குள்ள, அதுவும் பிரம்மாண்டமா இப்படி ஒரு ஜோடனையோட ஆத்துக்குள்ள அப்படி சேர் போட்டு எவ்வளோ, இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும். அந்த காலத்தில் இதெல்லாம் நாடகம் நடக்கிற இடம். அந்த காலத்தில் நாடகங்கள் தான் நடத்துவாங்க, பட்டிமன்றம்லாம் கிடையாது. அந்த காலத்துலலாம் 2 நாடகம் தான். ஒன்று வள்ளி திருமணம், இல்லாட்டினா அர்ச்சந்திர மயனகண்டம். நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம், விளையாட்டுனா அர்ச்சந்திர மயனகண்டம். ஏன் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம்? 1க்கு 2. ஏன் அர்ச்சந்திர மயனகண்டம்? விளையாட்டுனா அவசரத்துக்கு பொண்டாட்டி அடகு வச்சிடலாம். இப்படி கணக்கு பண்ணி நாடகம் வச்சாங்க. எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் பாட்டு போட்டாங்க மைக் செட்டில். ஒரு ஜீவன் பாடல் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் பிரித்தாலும் தெரியாதது. மைக் செட்டில் பாட்டு போட்டாங்க, நம்ம ஆள் கேட்டான். அன்னைக்கு நைட்டு வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமண நாடகத்தில் இதே பாட்டு தான், ஆனால் வள்ளி வேற மாதிரி பாடுது. வள்ளி எப்படி பாடி இருக்கும்? ஒரு ஜீவன் தான் உன் பாடல் வாயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் ஞாபகம் பிரித்தாலும் பிரியாத. அப்பா நம்ம நாடகத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலை, பட்டிமன்றம் மைக் செட்டில் பாட்டு போட்டாங்க. நாடகத்தில் எப்படி போடுறாங்க? 3வது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க. கரகாட்டத்தில் இதே பாட்டு தான், ஆனால் வேற மாதிரி பாடுறாங்க. எப்படி பாடியிருப்பாங்க? ஒரு ஜீவன் தான் ஒரே பாட்டு தான். மைக் செட்டில் ஒரு மாதிரி பாடுது, வள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க, கரகாட்டத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க. இப்போ காப்பை அறுத்தாச்சு. காப்பை அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துருவோம். கிடாயை அறுத்தாலே இந்த ஆம்பளையெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு ஒரு கடைக்கு போவாங்க. கடைனாலே எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் போய் கடை எங்கேன்னு மட்டும் கேளுங்க. ஜவுளி கடை இருக்குது, மளிகை கடை இருக்குது, சிப்ஸு கடை இருக்குது, மெடிக்கல் இருக்குது, எந்த கடையும் காட்ட மாட்டான். அண்ணே அப்படியே போய் சந்தில் போய் திரும்பினேன்னா சுடுகாட்டு பக்கத்தில் இருக்குமா, குடிக்கிறவனா கூட்டிக்கொண்டே விட்டுட்டு வந்துடுவான். அதுவும் சுடுகாட்டு பக்கத்திலே தான் அந்த கடையை வைக்கிறாங்க. எப்படி சுடுகாட்டுக்கு தான் வரப்போகிறான்னு அவனுக்கு தெரியும். கரெக்டாக போனால் நம்மளால் ஒன்று வாங்கினான், சாப்பிட்டான், டேபிளே படுத்துட்டான். இப்போ பொண்டாட்டி 5 மணிக்கு ஃபோன் பண்ணுது சாயந்தரம், சாப்பிட வரல. அப்போ தான் நம்மால் ஸ்டெடியாக இருக்கோம் காட்டிக்கிறோம்னு நான் வேற குடிச்சிட்டான்னு மூடி தூங்கிருச்சு. இப்போ அண்ணன் 5 நாளாக சூட்டில் உட்காந்து நாடகம் இதெல்லாம் பார்த்ததில் வயிற்ற கலக்கிடுச்சு. அவசரத்தில் ஆற்றுக்குள்ளே போயிட்டார். போனவருக்கு இந்த பாட்டு ஞாபகத்தில் வந்துருச்சு. இப்போ அங்கே எப்படி பாடுவார்? ஒரு சீவன் தான் பாடல் பாத்தியலா, ஒரு மனுஷன் நிலைமை எப்படி இருந்து எப்படிலாம் பாட்டை கொண்டாந்து நம்ம விட்டோம். யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அலசி ஆராய்வதற்காக ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு
தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், பல திரைப்படங்களில் நடித்து வரக்கூடிய திரைப்பட நடிகர், நிறைய பட்டிமன்றங்களில் நடுவராக பணியேற்று நடத்தக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை அண்ணன், பேராசிரியராக பணிபுரிந்தாலும் மக்களுக்காக தன்னுடைய நகைச்சுவையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அண்ணன் விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் பேராசிரியர் பழனி அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறான். அவர் விட்டு 10 நாள் ஆச்சுரா, 6 மாசம் ஆச்சு சொல்றாரு. வாழ்க்கை அப்படி சிக்கல்ல இருக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வருகை புரிந்திருக்கக்கூடியவர் சற்று உடல்நலக்குறைவால் மருத்துவமனை வர போயிருக்கார். மஞ்சுநாதன் வந்துட்டாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் மேடையேறி அமர்ந்துருவார் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரனும் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரனும் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல். அடியா தாடி கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். நக்கல் பண்ணி சிரிக்காதீங்க தம்பி. அண்ணே, ஒரு பெண்ணை மேடை ஏத்தி சிறப்பு செய்யணும் மொழியா கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது. அந்த அம்மா ஒன்றும் பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும் அவசியம் கிடையாது சார். பணம் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணத்துக்காக இந்த மேடையில் வந்து உட்காரல. இப்போ பணத்தை கொடுத்தாலும் வேலை 90% அள்ளி வீசிட்டு போயிடும். பணம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கௌரவத்துக்காக மேடையில் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா புருஷனை சொன்னா நம்ம வேட சந்தூரா கைதட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியும் ஜூஸை குடிச்சுட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு. சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியா தான் கரும்பு சக்கையலி கொட்டுற வேலை. மாமனாரும் அந்த வீலுக்கு கிரிசு போடுவார். புள்ள 2 எலுமிச்சம்பழத்தை உள்ளதெல்லாம் குடும்பமே ஜூஸ் குடிக்கிறாங்க. அதெல்லாம் கட்டி கொடுத்தாச்சுடா, பேசாம இருக்கா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் சின்னத்திரை நடிகை. அந்த அம்மாவை ஒல்லியா பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பூசு நாப்பில் இருக்கு. அந்த அம்மா இந்த ராமர் கூட நீங்கிறேன் இப்படி விளக்கமாத்தல் அடிக்கும்ல, அந்த அம்மா தான். அந்த அம்மா அப்படியால தான் நாங்கள் கூட்டியாந்துருக்கோம். அந்த அம்மா சின்னத்திரை நடிகை மட்டுமல்ல, மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கக்கூடிய டியூஷன் டீச்சர். ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். 22 வருஷமா டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட படித்த பையன் தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறான். எப்படி சார் உருப்பிடுவான்? இங்கே பூரா இந்த பொழப்பு உழம்பிட்டு அவனுக்கு என்னத்தை நடத்தியிருக்கும்? என்னடா இங்கே டீ கடை வச்சிருக்கானே, மேடம் கல்கண்டு பால் விரும்பி சாப்பிடுவாங்க சார், மிளகத்தூள் மட்டும் போட்டால் அப்படி உறிஞ்சு குடிப்பாங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க. கல்பாக்கம் விஜய் டிவி புகழ் காயத்ரி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைது. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தேனி மண்ணிலே பிறந்து இன்று உலகம் பூராம் புகழ் பெற்று வரக்கூடிய ஒரு பள்ளியிலே இசை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை தம்பி, அவருடைய குருநாதனுடைய பெயரை தன் பெயரோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய தம்பி திருவேங்கட உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நம்ம மண்ணுக்கு வந்திருக்காங்க. கைதட்டு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. பாலத்தில் போகிறவங்கலாம் பார்த்துட்டு போவாங்க. நம்ம தான் பாலப்பட்டிமன்றம். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவான்னு போல இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் எப்படி மக்கள்கிட்டேருந்து வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் இன்னைக்கு எங்கள் டீம் தமிழ்நாடு பூரா தேதி கிடைக்காத அளவுக்கு சுற்றி வர்றோம்னா இந்த இசைக்கலைஞர்களும் பேச்சாளர்களும் எங்களோடு அருமையாக இணைந்து போகிறதால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. அடுத்த வாரம் கூட 2 வெளிநாடுகளுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் டீம் 2 வெளிநாடுக்கு போகிறோம். அவசியம் கூட்டிகிட்டு போகிறேன் அண்ணே, போவோம். நீங்கள் கண்டிப்பாக நீ அவசியம் உண்டு, உன்னை உறுதியாக கூட்டிகிட்டு போகிறேன். அவசியம் 2 வெளிநாடு போகிறோம். ஈராக்கு உக்ரைன். வரமாட்டாங்களா? என்னடா ஈராக்கு உக்ரைன் கூட்டிகிட்டு போகிறேங்க, வரமாட்டேங்கிறாங்க. கொழுந்தனாருக்கு இப்போ தான் கல்யாணம் வச்சாங்களா? மாமியார் திட்டம் அங்கே குண்டு போட்டு வாங்க, ஒன்று கொண்டு வந்து கொடுப்போம். உண்மையிலே அருமையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அருமையான ஆடியோ பேர் என்னண்ணே? விஜயலட்சுமி. அருமையாக இருக்கணே விஜயலட்சுமி. பெண்ணோட பேராக இருந்தாலும் ஆம்பளையால் தான் அங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அவர் தான் இப்போ விஜயலட்சுமி பேரை சொல்லிவிட்டு அவர் திருக்கிட்டு உட்காந்துருக்கார். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும், கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய மேலாளர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நான்கு வேடசந்தூர் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை உபசரித்து என்னை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் விடியல் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பழனி அவர்கள் வருகிறார்கள். அண்ணே வாங்க வாங்க வாங்க. வாண்ணா வாண்ணா.